ஹரிசோன்ங்கிற இந்த சேனலை ஃபாலோ பண்ற மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் யூடியூபர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இருக்கீங்க. பட் யூடியூப்லயோ இல்ல மத்த ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ நீங்க மணி earn பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியாஸை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர் வேணும், 5000 ஃபாலோவர்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப டைமும் சில பேருக்கு ஆயிடும். பட் இப்போ நான் உங்ககிட்ட நீங்க மணி earn பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் இல்ல ஃபாலோவர் கூட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 100 வியூஸ் வந்தா மட்டுமே போதும். அதுல இருந்து உங்களால மணி earn பண்ண முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், உண்மைதான், கண்டிப்பா முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் லிங்க் பயோல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இவங்க சொல்றாங்க? அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்றதால இவங்களுக்கு என்ன பலன் எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரோ ஒருத்தர் அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கிரியேட்டருக்கு 5% இருந்து 60% வர கூட கமிஷனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி யாரோ ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 5% to 60% வர கூட கமிஷன் கிடைக்கும், which is 500 to 6,000 per sale. அப்புறம் இதுக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணா மட்டுமே போதும். அண்ட் இதோட பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ உங்கள சில பேர் என்ன ஹரி சொல்ற, நாளா லிங்க் ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணி யாருப்பா பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதுல இருந்து நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆபீஸ்ல எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட உங்களோட லிங்க் ஷேர் பண்ணாலே போதும். அதை கிளிக் பண்ணி அவங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கான கமிஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் நீங்களே உங்க வீட்டில் எவ்வளவு பேர் எத்தனை பொருட்களை ஆன்லைன்ல இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இதுல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அமேசான் மூலியமா எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலியமா பணம் சம்பாதிக்கிறது தான் பார்க்க போறோம். பட் இதுல நம்ம லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி பண்ண போறது இல்ல. நம்ம இதுல ஏஐ வச்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுல இமேஜஸோட சேர்த்து அந்த லிங்க்ஸையும் வச்சு வெறும் ஒரு லிங்க் உங்களோட ஆடியன்ஸ் யாராவது கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வர மாதிரியான ஒரு சூப்பரான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அது மூலமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ அங்கங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷத்துல எதுவும் ஆக போறது இல்ல. ஏன்னா ஒரு ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில காசு வர்றது கஷ்டமாயிரும். அண்ட் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இதனால நம்ம ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கோடிங்லாம் எதுவுமே பெருசா தெரியாது. பட் இருந்தாலும் என்னால ரொம்பவே சூப்பரா நான் நினைச்ச மாதிரியான வெப்சைட்லாம் அந்த ஹோஸ்டிங்கர் வச்சு ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது. சோ அதனால தான் நான் உங்களுக்கு ஹோஸ்டிங்கரை சஜஸ்ட் பண்றேன். ஒன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடுல கீழ இருக்கிற கிளைம் டீல்ங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழ நமக்கு நிறைய பிளான் ஷோ ஆகும். இதுல நம்ம பிரீமியம் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளான்ல என்னவெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதாவது 100 வெப்சைட்ஸ், அன்லிமிட்டட் டிராஃபிக், 24/7 கஸ்டமர் சப்போர்ட், அன்லிமிட்டட் ஃப்ரீ SSL, வீக்லி பேக்கப்ஸ் அண்ட் தென் WordPress மாதிரி நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அண்ட் இப்போ நமக்கான பிளானை சூஸ் பண்ணிக்க போறோம். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணல, நம்மளுடைய சொந்த வெப்சைட்டுக்காக செலவு பண்றோம். அண்ட் இதுல நீங்க 12, 24, 14 மந்த்ஸ்க்கான பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரீயா டொமைனுமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுக்காக நீங்க அதுக்கு தனியா எதுவும் பேமெண்ட் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. சோ இதுல நீங்க உங்களுடைய பிளானை சூஸ் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சு இந்த இடத்துல நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. either by Google or Facebook or by email. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளானுக்கான பேமெண்ட் நம்ம பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, UPI, Paytm, Google Pay, PayPal இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதுல ஜஸ்ட் உங்களுடைய நேம் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு and then state and then city, address, zip code என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இடத்துல have a coupon code இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல HARIZONE கொடுங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணாலும் அதுல இருந்து 10% நீங்க இந்த ஹரிசோன்ங்கற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இத நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்மளுடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து கேட்டு ஸ்பெஷலா இந்த கூப்பன் கோட உங்களுக்காக வாங்கியிருக்கேன். சோ இதை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்ஸ் நீங்க இந்த எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கூப்பன் கோட கொடுத்துட்டு சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். நீங்க பண்ற இந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே செக்யூர் அண்ட் சேஃபாவும் இருக்கும். அண்ட் தென் இவங்க பாத்தீங்கன்னா 30 days மணி பேக் கேரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதனால 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கெட்டின அமௌண்ட்டை திரும்ப வாங்கிக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல நாம செட்டப்னு இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல கீழே ஸ்கிப் ஐ டோன்ட் வாண்ட் a personalized experience கிளிக் பண்ணிருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் a new வெப்சைட்ங்கறத செலக்ட் பண்ண போறோம். அண்ட் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா migrate my website இருக்கு பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டொமைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டொமைனை ஹோஸ்டிங்கருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுடைய கேஸ்ல இது தேவையில்லை. நம்ம இப்போ கிரியேட் a new வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு WordPress தெரியும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கிற
ஹோஸ்டிங் பில்டர் வித் ஏஐ செலக்ட் பண்ணுங்க. சோ இப்போ நாம நம்மளுடைய ஃப்ரீயான டொமைனை கிளைம் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்கிற கிளைம் a free domainங்கறத செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் நேமை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க போறோம். அதாவது அந்த டொமைன் நேம் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கா இல்ல அந்த நேமை யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டொமைன் நேம்னா ஒண்ணுமே இல்ல, இப்போ thehorizon.com இது நடுவுல the horizon இருக்குது பாத்தீங்களா, இதோட பேர் தான் டொமைன் நேம். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நேம் மத்தவங்க யாரும் எடுக்காம அந்த நேம் அவைலபிளா இருந்தா. சோ இப்போ வந்து என்னோட வெப்சைட்டோட நேம் எனக்கு என்னன்னு வேணும்னா x.in அப்படி கொடுத்து சர்ச் பண்ணலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா டொமைன் நேம் இஸ் அவைலபிள் அப்படின்னு வருது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டொமைன் நேம் அவைலபிள் இல்ல அப்படின்னு காமிச்சதுன்னா நீங்க வேற நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த .in .com இருக்குது பாத்தீங்களா, இது நீங்க சேஞ்ச் பண்ணும்போதும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நம்ம உங்களுக்கு ஒன்ஸ் டொமைன் நேம் அவைலபிள் வந்த உடனே கண்டினியூ கொடுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரி அண்ட் தென் பர்சனல் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி எல்லாமே கேக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம். ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. and then உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் கிரியேட்டிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா கீழ பாத்தீங்கன்னா யூஸ் ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டா நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சோ நாம இந்த இடத்துல இந்த பிளிக்னு இருக்கிற இந்த வெப்சைட்டை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இத நம்ம கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இந்த வெப்சைட் நல்லா பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இமேஜஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு. சோ நம்ம இத கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ அதனால நம்ம ஸ்டார்ட் பில்டிங்க ரைட் சைடுல டாப்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இத நம்ம கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இத நான் எப்படி பண்றதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனே வேண்டாம். சோ நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ரொம்பவே க்ளீனா இருக்கு. வெறும் 2-3 போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா டெலீட் ஆயிடும். இது இன்னும் அட்வான்ஸ்டாவும் பண்ணலாம். இந்த வீடியோடைய பார்ட் 2ல அது எப்படி சூப்பரா பண்றது நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க பேசிக்கா என்ன நடக்குதுங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ இது டூப்ளிகேட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கலாம். சோ அதனால நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். கொஞ்சம் குட்டியாகிட்டு டூப்ளிகேட். சோ ஃபர்ஸ்டமா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 4 இமேஜஸ் இருக்கா. சோ இதல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த இமேஜஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். எப்படி அப்படின்னா இது சேஞ்ச் பண்றதுக்கு முன்னால உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு அசோசியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிரணும். அது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ரைட் சைடுல மேல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அதை பாத்தீங்கன்னா மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போற ஸ்டெப்ஸை உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நீங்க உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க எந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ண விரும்புறீங்களோ அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஓபன் ஆகும். அதுல ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் அப்படி கொடுத்து உங்களுடைய சிஸ்டத்துல சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ரீப்ளேஸ் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு and then downloads கிளிக் பண்ணி அந்த இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த இமேஜ் அப்லோட் ஆனதும் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருந்த இடம் மாறிடுச்சு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அடுத்து நம்ம அமேசான் ஓப்பன் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவோம். மேபி இந்த கேமரா ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடிட் போயிட்டு ரீப்ளேஸ் இமேஜ் கொடுத்து அப்லோட் இமேஜஸ் போயிட்டு கேமரா செலக்ட் பண்ணி ஓகே. ஒன்ஸ் அது அப்லோட் ஆனதும் திரும்ப செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இமேஜ் யாராவது உங்களுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது டேரக்டா அமேசான்ல அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் நமக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இது பண்றது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் திரும்பவும் நீங்க உங்களுடைய அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அமேசான் அசோசியேட் சைடு ஸ்டாப்னு போட்டு கெட் லிங்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் இருக்கும். இந்த லிங்க் அப்படியே Ctrl+C அமைக்கி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம எந்த ப்ராடக்டோட லிங்க் காப்பி பண்ணமோ அந்த ப்ராடக்டோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எடிட் இமேஜை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதில் ஆக்ஷன்ங்கிற டேபுக்கு போயிட்டு ஒன் கிளிக்னு இருக்குதுல, இது நத்திங் இருக்கிறத நம்ம வந்து ஓப்பன் லிங்க்ங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் அட்ரஸ்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து அது கீழே நம்ம காப்பி பண்ண அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இந்த 2 ஆப்ஷனுமே ஆன் இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்கை இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு வெறும் 2 ப்ராடக்ட்ஸோட லிங்கை மட்டும் நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டாலும் சரி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஆக்ஷன் டேப் போயிட்டு ஓப்பன் லிங்க், அதுக்கப்புறம் கீழே இந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம 2 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ லைவ் இல்லை பப்ளிஷிங் காமிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வெப்சைட் காமிக்குது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அந்த இடத்துல எது காமிச்சாலும் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்டேட் வெப்சைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வியூ சைட்டுக்கு கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா அந்த வெப்சைட்டில் நம்மளோட 2 இமேஜஸ் வந்துருக்கு. இப்போ யாராவது ஜஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா
டேரெக்டாக அது அமேசானில் ஓப்பன் ஆகும். இப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கான கமிஷன் நமக்கு வந்துடும். இது இன்னும் சூப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். இது எப்படி ஒரு ப்ராப்பராக வெப்சைட் நல்ல அழகாக ஈஸியாக எந்த கோடும் இல்லாமல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோடைய பார்ட் 2 நான் அந்த வீடியோ சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே நான் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணேன்னா பார்க்குற நிறைய பேர் ரொம்ப குழம்பி போயிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். புரியல அப்படின்னா 1க்கு 2 தடவை திரும்ப பாருங்க. ஒரு ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட ஒரு லிங்கை மட்டும் யாரையா ஷேர் பண்ணால் அவங்க அதை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வரிசை எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ஆகும். அதில் அவங்க எதை பிடிச்சிக்கோ அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கான கமிஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் தென் ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் ஹரிசோனுங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாலும் அதுலேருந்து டேரெக்டாக 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் எப்படி அமேசான் அசோசியேட் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரியான லிங்க்ஸ் எடுக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.